உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றிய பகுதிக்குட்பட்ட வானத்திரன்பட்டி கிராமத்தில் சுமார் 35 முதல் 50 ஆதிதிராவிட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமம் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ளது. மேலும் சுமார் 40-50 ஆண்டுகளாக கிராம மக்களுக்கு என ஜல்லி ரோடு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசு திட்டத்தின் கீழ் கிராமத்திற்கு புதிதாக தார் சாலை அமைக்க 13.78 லட்சம் மதிப்பீட்டின் திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவு பெற்று ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதியில் சாலை அமைக்க பணிகள் நடக்கும் போது அதே பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியினர் இது தங்களுடைய பட்டா இடம் என கூறி சாலை அமைக்காமல் தடுத்து நிறுத்துவதாகவும் சாதி ரீதியாக மட்டுமே இந்த பிரச்சனையை மாற்று சமூகத்தினர் செய்து வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியை ஆய்வு செய்த அன்னவாசல் ஒன்றிய செயலாளர் சன் பூமிநாதன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களிடையே கலந்துரையாடி அவர்களது பிரச்சனையை தெரிந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் விராலிமலை யூனியன் வானத்திரான்பட்டி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் 5 தலைமுறையாக ஒரு 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே சாதாரண ரோடு மண் ரோடு போய்கிருக்குது. இது மக்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை காலங்களையும் மற்ற பள்ளிக்கு போகிற குழந்தைகளும் கல்லெல்லாம் கிடக்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டு போயிருக்காங்க. பல ஆண்டுகளாக பாதை இல்லாமல் இருக்குது. அதனால் அரசு மூலமாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக இந்த ஏரியாவுக்கு ரோடு வந்திருக்குது. அந்த ரோடை பாதி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போடக்கூடாது அப்படிங்கிற மாட்டோம் ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால் இந்த மக்கள் பாதை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய கவனத்தில் எடுத்து இந்த மக்களுக்கு உடனடியாக பாதை போட்டு கொடுக்க வருவாய்த்துறையும் முழுக்க நடவடிக்கை எடுக்கணும். சார், மாவட்ட நிர்வாகம் இந்த சாலை அமைப்பதற்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நாங்களே பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 80-85% ரோடு போடுறதுக்கான பணிகள் துவக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இந்த சாலை பணிகள் டோட்டலாக நிப்பாட்டியிருக்காங்க. என்ன காரணம், யார் நிப்பாட்டுறாங்க, என்ன காரணம் ஃப்ளாக்டாக என்ன சொல்கிறாங்க? மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்களுடைய பட்டாவில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அந்த பாதை போய்கிருக்குது. பாதை ஏற்கனவே தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த பாதை போயிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த மண் ரோடை தடுக்காதவங்க இப்போ அரசு சார்பாக தார் சாலை போடும்போது மட்டும் தடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாதையை போட்டால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இப்போ போடக்கூடாது. அந்த தெருவுக்கு மட்டும் பாதி பகுதியில் போட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதிக்கு மட்டும் அந்த ரோடு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் போட வேணாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அரசு அப்படி அவங்களோட பட்டா இடமா இருந்தால் அரசு கண்டிப்பாக இந்த ஆணையை கொடுத்துருக்காது. ஆணை கொடுத்துருக்கும் போது அந்த ஆணையை நடைமுறைப்படுத்த முடியாமல் தடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் ஒருங்கிணைந்த செஞ்சி ஒன்றியம் சார்பில் சிறப்பு செயற்குழு கூட்டம் ஆலம்பூண்டியில் ஒன்றிய செயலாளர்கள் ராசராமன், தவசீலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநாட்டு ஒருங்கிணைப்பு மேலிட பொறுப்பாளர்கள் கவிஞர் இளமாறன், செல்லத்துறை, விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மிசா தனஞ்செழியன், மாநில துணை செயலாளர் துரைவளவன், மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு ஆகியோர் கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் மகளிர் மாநாட்டிற்கு செஞ்சி ஒன்றியத்தில்
மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஏராளமான பெண்கள் ஒரே சீருடையில் சென்று மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் எனவும் முகாம் மறுசீரமைப்பு செய்தல் தொடர்பாகவும் ஆலோசித்தனர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மணிபாங்கு, NLC நடராஜன், ஒன்றிய பொருளாளர் பார்வேந்தன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சங்கர் வளவன், தேவராஜ், ராமச்சந்திரன், சுரேஷ், துத்திப்பட்டு, கோவிந்தன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் நவீன் ராஜா, சந்தோஷ்குமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அர்ஜுனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது குறித்து கடலூர் மாவட்டம் நல்லூர் மேற்கு ஒன்றியம் பெண்ணாடம் பேரூராட்சி பகுதியில் உள்ள அனைத்து நிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும் பெண்ணாடம் தொல்காப்பியர் அரங்கில் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருத்துவர் வேல்முருகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி, ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் மாநில செய்தி தொடர்பாளர் கு. க. பாவலன், கடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன், கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல், மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்மொழி, மகளிர் அணி மாவட்ட துணை செயலாளர் வசந்தி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டிற்கு மகளிரை திரட்டுவது குறித்து வழிகாட்டுதலும் ஆயுத பணிகளை மேற்கொள்வது குறித்தும் சிறப்புரையாற்றினர். மேலும் அனைத்து நிலை மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், முகாம் பொறுப்பாளர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நல்லூர் மேற்கு ஒன்றியம் மற்றும் பெண்ணாடம் பேரூராட்சி பகுதியில் சுமார் 5000 பெண்களை மாநாட்டிற்கு திரட்டுவதாக உறுதியேற்றனர். இதில் பேரூராட்சி மன்ற தலைவி அமுதலட்சுமி ஆற்றலரசு, பெண்ணாடம் நகர செயலாளர் ஆற்றலரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். செயற்குழுவில் 100க்கும் அதிகமான கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். வழக்கம்போல் வருகின்ற அக்டோபர் 2 நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு இந்த பகுதியிலிருந்து ஏராளமான வாகனங்களை எடுத்துச் செல்வது என்று கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். ஒவ்வொரு முகாம்களிலிருந்தும் வாகனங்களை ஏற்பாடு செய்து பெருந்திரளான மக்களை இந்த மாநாட்டிற்கு அறியப்படுத்துவது என்றும் கட்சியின் அனைத்து மற்ற பொறுப்பாளர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நேற்றும் ஒரு செயற்குழு நடந்தது. இன்றைக்கு நல்லூர் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி சென்னை மாதவரம் திருவள்ளூர் பகுதியில் ஆரோன் என்பவர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி மற்றும் மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் VR ஜெயந்தி, வினோத், மா செந்தில் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பிரியாணி வழங்கினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வடசென்னை வடக்கு மாவட்டம் மாதாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 28வது வட்டத்தில் இன்றைக்கு முப்பெரும் விழா தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாள் விழா, தமிழர் எழுச்சி நாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகாரம். இந்த பகுதியிலே புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியலை ஏற்று களமாடி பல்வேறு செயல்பாடுகளை செய்தும், இன்னும் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலை நிறுவுவதற்கு அரும்பாடுபட்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வுமாக ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தோழர் ஆரோன் அவர்களும் அவருடன் இருந்து தோழர் வினோத் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தோழர்களும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைப்பை மிக சிறப்பாக நெறிப்படுத்தி இதே போன்ற நிகழ்ச்சிகளை மாவட்டம் முழுவதும் நடத்துவது என்கின்ற நிலையில் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் இளங்கோவன் அவர்கள் இதனை சிறப்பாக செயலாக்கி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்கின்ற நிலையிலே நானும் கட்சியினுடைய கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் சகோதரி ஜெயந்தி அவர்களும் கட்சியினுடைய மண்டல செயலாளர் சகோதரர் சுபாஷ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மக்களுக்கான நல உதவி திட்டங்களை வழங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த பொழுது கட்சியினுடைய தலைவர் மேன்மைமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்
மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த அறிவிப்பை அன்றைய தேதியில் தரவில்லை என்கின்ற சூழலில் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த மாநாடு தொடர்பான பிரச்சார பொதுக்கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதை மது ஒழிப்பை பற்றி, போதைப்பொருள் ஒழிப்பை பற்றி பேசியதோடு மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த களத்திலே இந்த கோரிக்கையை எந்த அடிப்படையிலே முன்வைக்கிறது, சமூக நலன் கருதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மகத்தான முன்னெடுப்பு, மானுடம் காப்பதற்கான முன்னெடுப்பு வெற்றி பெறுவதற்கு மக்கள் பெரிய அளவில் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் மாதனூர் அணைக்கட்டு தெற்கு ஒன்றியம் சார்பில் அக்ரஹாரம் ஊராட்சியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷம் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்வது எனவும், வருகின்ற பெண்களுக்கு சீருடை அணிவித்து பெண்கள் ஊர்வலமாக வந்து மாநாட்டுக்கு செல்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் கோசலா மணிக்குமார், மாதனூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேர்ந்த மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்று அணைக்கட்டு மேற்கொண்டியத்தில் மாவட்ட பொருளாளர் மகளிர் அணி விடுதலை பொருளாளர் கோசலாவுடைய தலைமையில் மதுவை ஒழிப்பும் மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து ஒன்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வரவேற்பு ஒன்றிய செயலாளர் தேவிக அவர்கள் வரவேற்பாட்டினார். இளைஞரணி ஒன்றிய செயலாளர் மகிம்தாஸ் அவர்களும், கிளை செயலாளர் மதன்குமார் அவர்களும், ஒன்றிய பொருளாளர் மணிக்குமார் மற்றும் மாதவர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆகியோர் சிறப்புரையாக கலந்து கொண்டனர். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி அக்டோபர் 2 நடைபெறுகிறது. எழுச்சி தலைவர் தலைமையில் இங்குள்ள பெண்கள் அனைவரும் தலைவருடைய அந்த மாநாடு சிறப்பானது, பெண்களை பாதுகாக்கக்கூடியது, பெண்ணுரிமை போராளி அண்ணன் எழுச்சி தலைவர் அவர்கள் என்று சொல்லுவது உண்மைதான். நாங்கள் அவர் தலைமை ஏற்கிறோம். அவர் அழைக்கும் அம்மாநாட்டிற்கு திரளாக குடும்பமாக திருவிழாவுக்கு செல்வது போல மாநாட்டை வந்து சிறப்பிக்கிறோம் என்று மகளிர் உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் திருப்பத்தூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து 1000 பேரை திட்டுவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்னும் பெண்கள் அதிகமாக வர அவர்களுக்கு சீருடையோடு பேருந்தில் பயணித்து அவரை மாநாடு சிறக்க வழி செய்வோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி வெளிச்சம் புரட்சிகர கலைக்குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார கூட்ட கலைக்கு நிகழ்ச்சி தியாகதுர்கம் ஒன்றியம் வேங்கைவாடி கிராமத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் மற்றும் மது ஒழிப்புக்கான பாடல்கள் பாடியும் நடனமாடியும் மது ஒழிப்புக்கான கருத்துக்களை எடுத்துக் கூறியும் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர் பாவனன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெளிச்சம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன், மாநில மருத்துவமனை நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் தில்லை சேகர், வழக்கறிஞர் ஏழுமலை, தலித் ஏழுமலை, ஆட்டோ ஏழுமலை, தியாகதுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை, வேங்கைவாடி முகாம் நிர்வாகிகள் ஆதி மோகன்லால், வேங்கை வேலாயுதம், மணிவாசகம், மணி, கலாநிதி, ஐயப்பன், வினோத், சதீஷ், மகளிரணி நிர்வாகிகள் ராணி, சுபா, பாக்கியலட்சுமி, சீதா, நிர்வாகிகள் ராணி, சுபா, பாக்கியலட்சுமி, சீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை ஒட்டி வெளிச்சம் புரட்சிகர கலைக்குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார கூட்ட கலை நிகழ்ச்சி தியாகதுரம் ஒன்றியம் கோவிந்தசாமிபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் போதைப் பொருள் மற்றும் மது ஒழிப்புக்கான பாடல்கள் பாடியும் நடனமாடியும் மது ஒழிப்புக்கான கருத்துக்களை எடுத்துக் கூறியும் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர் பாவனன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெளிச்சம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன், மாநில மருத்துவமனை நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் தில்லை சேகர், வழக்கறிஞர் ஏழுமலை, தலித் ஏழுமலை, ஆட்டோ ஏழுமலை, தியாகதுரகம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை, உதயம்பட்டி ஏழுமலை, கோவிந்தசாமிபுரம் முகாம் நிர்வாகிகள் முத்துக்குமார், புகழேந்தி, மகாத்மா காந்தி, மகளிரணி நிர்வாகிகள் ராணி, சுபா, பாக்கியலட்சுமி, சீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி சென்னை பூந்தமல்லியில் அடுத்த செந்நீர்குப்பத்தில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் தலைமையில் ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர்கள் செல்வம், ரோசி வேலாயுதம், சித்தார்த்தன், வெளிச்சம் பிரவீன் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு மகளிர் மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மாநாடு குறித்து பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி தொகுதி துணை செயலாளர் வயலை பாஸ்கர், பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய செயலாளர் செந்நீர் துளசி, பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வயலை கண்ணன், திருமழிசை, சேகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு ஒன்றியம் ஆதனக்கோட்டையில் மாவட்ட பொருளாளர் தங்க முருகானந்தம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் சொக்கா, ரவி, நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இம்மாநாட்டில் 500 மகளிர் உரிய சீருடையுடன் பங்கேற்று மாநாட்டை வெற்றியடை செய்வதுடன் எஞ்சிய நாட்களில் அருகிலுள்ள கிராமங்கள் தோறும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி மாநாட்டின் நோக்கம் குறித்து விளக்குவதுடன் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பது என்றும் உறுதியேற்றனர். இக்கூட்டத்தில் வழக்கறிஞர் லெனினின் ஒன்றிய செயலாளர்கள் ஆண்டவன், சிவாஜி, அரங்ககுரு, வினோத், செந்தில்குமார், ஆம்பல் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மைய மாவட்ட செயற்குழு மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் அக்டோபர் 2 மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு திருவள்ளூர் மைய மாவட்டத்திலிருந்து சுமார் 100 வண்டிக்கு மேல் பெண்களை யூனிஃபார்மோடு அழைத்து செல்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்காக ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாநாட்டு நிதி வழங்குவது சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது அவதூறாக சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வரும் சாதிய மதவாதிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாவட்ட செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். கூட்டணி தோழமை என்று இல்லாமல் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைத்து மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை நடத்துவது என மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் அறிவித்த பின்னரும் தொடர்ந்து கூட்டணி சம்பந்தமாக ஒரு சில சாதிய மதவாதிகள் அவதூறான செய்திகளை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது காவல்துறை மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். திருவள்ளூர் மைய மாவட்டத்தில் அனைத்து முகாம்களிலிருந்தும் தலா ஒரு வேன் என்கிற அடிப்படையில் 100 வேன் மற்றும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்களையும் மகளிர் சுய உதவிக்குழு நிர்வாகிகளையும் அழைத்து செல்வது என இந்த மாவட்ட செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் தமிழரசன், மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜா, சட்டமன்ற தொகுதி துணை அமைப்பாளர் ராஜ்குமார், முல்லைராஜ், புஷ்பராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாட்டு பரப்புரை தெருமுனை கூட்டம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அரும்பாவூர் இளங்கோ நகரில் நடைபெற்றது. சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாநில துணை செயலாளர் சீனிவாசராவ், மாநில துணை செயலாளர் கராத்தே பெரியசாமி, மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய அமைப்பாளர் ராசாத்தி, மாவட்ட அமைப்பாளர் நால்ரோடு நடராஜன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் மருத்துவர் பால் நிலவன், நிர்வாகிகள் பாடி, சுவிந்தராஜ், சங்குப்பேட்டை திருநாவுக்கரசு, கிளை நிர்வாகிகள் மலமணி, மேனகா, வைதேகி, செல்வி, மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பந்தல்குடியில் பகுதி செயலாளர் வேலு பிரபாகரன் தலைமையில் மாவட்ட செயலாளர் சுடர்மொழி, பந்தல்குடி ரவி, வழக்கறிஞர்கள் சரவணன், இனியரசன் ஆகியோர் முன்னிலையில் பந்தல்குடியில் 62 அடி உயரத்தில் புதிய கொடிமரம் நடப்பட்டு மார்பளவு நிறுவப்பட்ட அம்பேத்கர் வெண்கல சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கட்சி கொடியேற்றி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் கட்சியின் பொறுப்பாளர்கள் வட்ட செயலாளர் மாறன் பிரசாத், துணை செயலாளர்கள் காளிதாஸ், மோகன் ஜெயம், முருகேசன், குணா, முகாம் செயலாளர் தங்கபாண்டி, ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரலாற்று பெருமைக்குரிய சிலைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாலை அணிவிக்கின்றார். தென்காசி தெற்கு மாவட்டம் புதூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ், வணிகரணி மாநில துணை செயலாளர் மோசஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் மாநாடு சம்பந்தமான விளக்க உரையாற்றினர். இந்த கூட்டத்திற்கு ஊடகத்துறை மாநில செயலாளர் சஜன் பாராஜ் மற்றும் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநாடு குறித்து பேசினர். மேலும் இந்த கூட்டத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், பொருளாளர் சுப்பிரமணியன், தென்காசி ஒன்றிய செயலாளர் காவல்துறை அரசு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன், முகாம் செயலாளர் கண்ணன், முகாம் பொருளாளர் இளங்கோவன், புதூர் பேரூர் கழக செயலாளர் காளிமுத்து, மகளிர் முகாம் குழு இசக்கியம்மாள், நதியா, காளியம்மாள், வள்ளி ஆகியோர் மகளிர் முகாம் செயலாளராக அறிவிக்கப்பட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆறுமுகம், கருப்புசாமி, சுரேஷ், இசக்கி ராஜா, மாரியப்பன், கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் நடைபெற்றது. ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர் வேலு, நாற்றம்பள்ளி ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், மண்டல செயலாளர் சுபாஷ், மண்டல இணை செயலாளர் கோவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் 1000 பெண்களை மாநாட்டிற்கு அழைத்து வருவது எனவும் அம்மலூர் காவல் நிலையம் துணை ஆய்வாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் 4 பெண்களை மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல செயலாளர், துணை செயலாளர் முன்னிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த கூட்டத்தில் வாணியம்பாடி விக்னேஷ், மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் சிவக்குமார், ஒன்றிய பொருளாளர் கந்தன் மற்றும் சந்திரசேகரன், குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்ணனுடைய ஆணைக்கு இணங்க வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறுகிற மகளிர் மாநாட்டிற்கு மது மற்றும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிக பெண்கள் அண்ணா 5 லட்சம் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக 2000 பெண்களை திரட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதே போல் நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றியத்தில் அம்னூர் பகுதியில் கழிப்பறை கட்டுறதை எஸ்ஐ கட்டக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அடுத்து வீடு வீடாக சென்று இந்த மகளிர் மாநாட்டை குறித்து பெண்களிடம் பேசி நோட்டீஸ் கொடுத்து அதிக பெண்களை இந்த மாநாட்டுக்கு அழைத்து வருவோம் என்று அனைத்து மகளிர் சார்பாக நாம் உறுதியேற்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,